வெற்றி 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 நமதே. இன்றைக்கி அப்படியே ஊட்டிக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட்டாக வந்தோம். வார வழியில் ஒரு கோயில் வர வேண்டி இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான இடத்துல ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த கோயிலை அப்படியே பார்த்துட்டு சாமியை வழிபட்டு ஊருக்கு போகலாம். பார்த்திங்கன்னா இந்த மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி அந்த இடங்கள் நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா மலைப்பகுதி அந்த சாமி இருக்குது. கீழே புல்வெளி பார்த்திங்கன்னா நல்லா ஏதோ நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இல்லை, சுவிட்சர்லாந்து அப்படி வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிற இடங்கள். அந்த கோயில் அழகாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த கோயில் இருக்க தெரியாது. ஒரு வழியில் ஒரு அம்மா வந்து ஏறி ஒரு இடத்துல ட்ராப் பண்ண சொன்னாங்க. பண்ணும்போது எனக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னோம். இல்லை அந்த கோயிலுக்கு போங்க, இன்றைக்கி கார்த்திகை நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல கூப்பிடும்போது அவங்களே நமக்கு அதுக்கு திட்டம் போடலை, ப்ரோக்ராம் போடலை அப்படின்னா கூட அந்த இடங்கள் வந்து இறைவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா வரும். இந்த கோயில் வந்து அண்ணாமலை ஆண்டவர் கோயில் இருக்குது. ஊட்டியில் ஒரு நல்ல அழகான இடத்துல இருக்குது. மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே அன்னதானம் எல்லாம் போடும். ஐயா, அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க ஐயா. இந்த கோயில் வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் ஆகிட்டு. நம்ம குருசாமி வந்து இங்கே தவசு இருந்து கீழே சிவன் குகைன்னு சொல்லி அங்கே தான் 2-3 வருஷம் பால் மட்டும் குடிச்சிட்டு 4-5 வருஷம் அங்கே தான் இருந்தார். அதுக்கு பின்னாடி மேலே வந்து இந்த கோயில் உருவாச்சு. கோயில் உருவாச்சு ஒரு சின்ன ஒரு கல்லுத்தான். சாமி அங்கே 4 வருஷம் தவறு இருந்த பின்னாடி தான் ஒன்றும் சாப்பிடாம அதுக்கு பின்னாடி மேலே வந்து இந்த இது வந்து நம்ம ஒன்றுமில்லை, இது வந்து தியானம் பண்ணுறது ஃபாரஸ்ட். இது கோயில் அல்ல, இது திக் ஃபாரஸ்ட். ஒரு சாமி வந்து இப்போ 35-40 வருஷமா நிர்வாகம் பண்ணி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு சின்னது மாதிரி அப்படியே வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து விற்கிது. ஆனால் 45 வருஷமா சாமி அந்த 5 வருஷம் தவறு இருக்காரு. சாமிக்கு பேர் வந்து நம்ம வந்து அண்ணா கிருஷ்ணானந்த். இந்த கோயில் வந்து அண்ணாமலை தண்டாயுதபாணி முருகன் கோயில் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்கீங்க ஐயா? நாங்கள் 40 வருஷம். நீங்களும் 40 வருஷமாக இருக்கீங்க. உங்கள் பிறந்ததெல்லாம் அங்கே தான். உங்கள் பேர் ஐயா? கிருஷ்ணமூர்த்தி. ரைட். இப்போ கீழே வந்து இப்போ நம்ம வந்து திருப்பூர், கோயம்புத்தூரில் உள்ளவங்களாம் ரொம்ப தெரியாது இல்லையா? அவங்களாம் இதுக்கு வரணும் அப்படின்னா தெரியாதவங்க இதை பார்த்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எந்த டைமில் வந்து எல்லாத்துக்கும் மெசேஜ் இல்லை தெரியாதவங்களுக்கு இப்போ இந்த கோயிலை பற்றி தெரியாமல் இருப்பாங்கல்ல, அவங்க வரணும்னா எப்படி? மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே இந்த கோயில் இதில் வரும். இதை கேள்விப்படாமல் இருப்பாங்களே, அவங்க பார்க்குறப்ப என்னுடைய பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அவங்க இங்கே வரணும்னா எப்படி வரலாம்? அதுக்கு நீங்க தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்க இப்போ போய் சொல்றீங்க நம்ம கோயில் இந்த மாதிரி கோயில் போட்டு வந்து சொல்றீங்க, அவங்க கேட்குறாங்க எப்போ போகணும். இப்போ எனக்கு தெரியாது, நான் அந்த ரோட்டில் ஊட்டிக்கு போயிட்டு இருக்கிறேன். 2 அம்மா வந்து என்னை கொஞ்சம் காரில் ஏற்றிக்கிட்டீங்களான்னு ஏற்றி அங்கே கொண்டு விட்டோடனே கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டுச்சு. இல்லையம்மா தெரியாது, இங்கே என்ன கோயில் இருக்குன்னு. அண்ணாமலை இருக்கு கோயில், இன்னைக்கு விசேஷமாக நாளுங்க அப்படின்னு சொல்லிச்சு. போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி போவாரோம். திருப்பி வந்து பார்த்தேன். சரி, அதனால தான் அதுக்கு அப்போ இப்போ பூசாரி. சரி ஐயா, வணக்கம் ஐயா. நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். ஸோ இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அம்மா 2 அம்மா அவங்கள வந்து காரில் கேட்டாங்க ட்ராப் பண்ணதுக்காக. அப்படி ட்ராப் பண்ண போகும்போது தான் கோயிலுக்கு என்னங்கன்னா என்ன கோயில், இங்கே ஒரு கோயில், அதுக்கப்புறம் காமிச்சப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பேர் தெரியாமலும் இருக்கும் திருப்பூரில். ஸோ தெரியாதவங்க வரணும்னா இந்த ரூட் தான் வரணுமா, இல்லை ஊட்டியிலேருந்து வரணும்? இங்கோடைய என்ன ஊட்டியிலிருந்து வரலாம், திருப்பூர்லேருந்து வரதா இருந்தால் குன்னூர் பக்கத்தில் காட்டேரி. காட்டேரி ரைட். காட்டேரியிலேருந்து உள்ளே வந்துடலாம், வந்துடலாம். மஞ்சூர் பக்கத்தில் எப்போ வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு வரவங்களுக்கு? அதாவது சாமி வருஷத்துக்கு ஒரு 4 ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். பெரிய ஃபங்க்ஷன் வந்து காவடி பிரிவிழா. அதாவது பல்லாயிரக்கணக்கு காவடி இங்கிருந்து கோயிலில் கிளம்பி ஒரு 8 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து கோயில் அடையும். அந்த கோயிலில் சுமார் 30,000-40,000 பேர் அந்த வராங்க. 3 நாள் தொடர்ந்து அன்னதானம் இருக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பெரிய ஃபங்க்ஷனு. 2வது ஃபங்க்ஷனு குருஜி பர்த்டே, ஜென்ம திருநாள்.
அந்த பர்த்டேக்கு நிறைய பேர் வருவாங்க. ம் அது சிறப்பாக வந்து கொல்லிப்பட்டு போகலாம். பாடல் அன்னதானம் எல்லாமே இருக்கும். மூணாவது இந்த நியூ இயர் டே, தைப்பூசம் அதெல்லாம் பல்லாயிரக்கணக்கு பால் குழப்பம் அதெல்லாம் எல்லாமே பல்லாயிரக்கணக்கு ஜனங்க வருவாங்க. அது சிறப்பாக இருக்கும். வருஷத்தில் ஒரு 4 பெரிய ஃபங்க்ஷனு. மற்றபடி மந்த்லி கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ பூசை அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆடி மாசத்துல அம்மா இதுக்கு மாசம் ஃபுல்லாவே கிராண்டா இருக்கும். மாசம் ஃபுல்லாவே கிராண்டா இருக்கும். அதுலயும் ஆடி வெள்ளி, ஆடி சனி எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும். டெய்லி அன்னதானம் இருக்குது. இப்போ அன்னதானத்துக்குலாம் உதவி செய்யணும் அப்படின்னா அவங்க யாருக்கு செய்யணும்? பக்தருங்க. அதை இப்போ நாங்கள் செய்யணும்னு விரும்புகிறாங்க. நாங்கள் கமிட்டி இருக்கோம். கமிட்டியில் கொடுக்கலாம். கமிட்டியில் கொடுக்கலாம். அன்னதானம் டெய்லி இருக்குங்க. டெய்லி 1 மணிலிருந்து 2-2:30 மட்டும். வாரத்துக்கு எப்படி 4 நாள் 5 நாள் வடை பாயசத்தோட டெய்லி அன்னதானம் இருக்குங்க. குறைஞ்சது 100 பேர், ஜாஸ்தின்னு ஒரு 250 பேர் வருவாங்க. கிருத்திகை நாளெல்லாம் ஜாஸ்தி வருவாங்க. கிருத்திகை நாள் அதான் இன்னைக்கு அவங்க அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, கோயிலுக்கு போகலையே அப்படின்னா கோயில் தெரியாதுன்னு சொன்ன உடனே தான் சரி, அது அவருடைய அருள் இருக்க போய் தான் எனக்கு பஸ் வசதி எல்லாம் இருக்குங்க. வர முடியாது. அதான் எங்களுக்கு இது எதிர்பார்க்கல. இன்னைக்கு பாருங்க, இதை தாண்டி போயிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் அவங்க கொண்டு விட்ட பிறகு தான் சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா. நாங்கள் கோயிலே தெரியமானோடனே சேர்ந்த மாதிரி சிவன் குகை ஒன்று இருக்கு. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டீப்ல இருக்கு. ரொம்ப அதாவது மாத்த குருஜி ஆரம்பத்தில் அங்கதான் தவறு இருந்து. இப்போ குருஜி இருக்காங்களா? எங்க இருக்கிறாங்க? 90 வயசு ஆயிடுச்சுங்க. இருக்காருங்க. ஆசீர்வாதம் ஆள் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாருங்க. இப்போ நாங்கள் போனால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். அப்போ பண்ணலாமா? சரி, வாங்க போமாங்க. வாங்க. அதுக்கப்புறம் அந்த நன்கொடை கொடுக்கணும்னா எங்கே கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அதையும் நம்ம சாமிகிட்ட கொடுங்க. சரி, அது இது ஆன்லைனில் கொடுக்க முடியுமா? இது அல்ல ஆன்லைன். சரி 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 சரி. நான் சொல்ல என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்ல, ஏன்னா இது ரொம்ப இந்த இடத்துக்கு இதை அழைச்சிட்டு வந்துருக்கதே ஒரு அதிசயமாக நான் வராங்க. இல்லை எல்லாத்துக்கும் ஏன் நிறைய பேர் இருப்பாங்க. சொன்ன மாதிரி குளத்தில் தாமரைப்பூ இருக்கும். ஆனால் தேனி எங்கேயோ வந்து அங்கே உள்ள தவளை போகாத மாதிரி எங்கேயோ இருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. நிறைய இது அதுலயும் கோவை மாவட்டம், திருப்பூர் நல்லதுயா. சரி சரி சரிங்க. அப்போ அவங்கள பார்க்கலாமே. வாங்க வாங்க வாங்க.